துலாம் ராசிக்காரர்களுக்கு சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறக்கூடிய ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு 2024-25 எப்படி அமையப் போகின்றது, இந்த வருடத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் எப்பேற்பட்ட மாற்றத்திற்கு வழிவகை செய்கின்றது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். கும்பராசி துலாம் ராசிக்காரர்களை மிக வலுவாக ராசியினுடைய ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி 5இல் ஆட்சி பலம் பெற்று அற்புதமாக சஞ்சரிக்கின்றாருங்க. ராகு 6ல் இருப்பதும் இந்த வருடத்தோட துவக்கத்தில் 7ல் இருப்பதும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும். ஆனால் வருடம் துவங்கிய 18ஆம் தேதிக்கு பிறகு பொதுவாக குரு அஷ்டமத்தில் நுழைகின்றார். குரு அஷ்டமத்தில் நுழைந்தாலும் சனி ராகு உட்பட பல கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சரிப்பதால் அஷ்டம குருவால் நிச்சயமாக சிரமம் ஏற்படாதுங்க. ராசியினுடைய அதிபதும் பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கின்றார். எனவே நல்லதொரு மாறுதல்களை பெறுவதற்கான ஒரு யோகம் பல்வேறு விதமான பணிகளில் கிடைக்கின்றதுங்க. ஒவ்வொரு கிரக நிலைகளுடைய அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மனசில் ஒரு விஷயத்தை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய வாழ்க வாழ்க, ஓம் சச்சிதானந்தம் வாழ்க வாழ்க, ஓம் சர்க்குருநாதரே வாழ்க வாழ்க அப்படிங்கிற மூல மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணிடுங்க. இந்த ஒரு நிமிடம் அந்த சிவபெருமான் நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் சார்ந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி வாங்க வீடியோக்குள். தமிழ் புத்தாண்டு 2024 இன்று கிரகநிலைகளுடைய அமைப்பு எப்படி உள்ளது, தமிழ் புத்தாண்டு வருடம் முழுவதுமே கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு தமிழ் வருடம் பிறக்கக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று மிக வலுவாக மேச ராசியில் சஞ்சரிக்கின்றாருங்க. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய ஆட்சி வீட்டில் குரு தமிழ் வருடம் பிறந்ததிலிருந்து 15 நாட்கள் அங்கு வலுவாக சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு தனது பகை கிரகமான சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசிக்கு மாறி அங்கு வலுவாக சஞ்சரிக்க போகின்றாருங்க. இந்த வருடத்தோட இறுதியில் வலுவாக ரிஷப ராசியில் தான் சஞ்சரிக்க போகின்றார். எனவே குருவினுடைய அமைப்பு என்பது பெரும்பாலும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக ரிஷப ராசியில் சஞ்சரிக்கும் போதுதான் அமைந்திருக்கின்றது. எனவே குரு தனது பகை கிரகமாக சுக்கிரனை பார்த்தாலும் சுக்கிரன் சமகிரகமாக பார்க்கின்றார். எனவே தான் ரிஷப ராசியில் குரு அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு விதமான நன்மைகள் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகியுள்ளதுங்க. அது மட்டுமல்லாது குருவினுடைய சுப பார்வை மிக வலுவாக கன்னி ராசி, விருச்சிக ராசி மற்றும் மகர ராசி ஆகிய 3 ராசிகளில் அவரது சுப பார்வை நேரடியாக பதிகின்றதுங்க. எனவே பல்வேறு இடங்கள் வலுப்பெறுவதன் காரணமாக பல தடைகள் விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த ஒரு வருடம் முழுவதுமே நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக கிடைக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்த ஒரு வருடம் முழுவதுமே சனி ஆட்சி பலம் பெற்று தனது சொந்த ராசியான கும்பராசியில் வலுவாக வீட்டிருக்கின்றாருங்க. சனியினுடைய அமைப்பு பல்வேறு விதமான தடைகளை விலக்கி நல்லதொரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் பொதுவாகவே சனி கும்பராசி ஆட்சி பலம் பெறுவது என்பது குடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வழியையும் உறுதி செய்யுங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே திடீர் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க போகின்றாருங்க. சனியினுடைய அமைப்பில் மாறுதல் இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. குரு மற்றும் சனியினுடைய வக்ர பெயர்ச்சி நடைபெற்றாலும் கூட 2 கிரக நிலைகளுடைய அமைப்பு மிக வலுவான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகு குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசியிலும் மோட்சக்காரகரான கேது குருவினுடைய ஆட்சி வீடான கன்னிராசியிலும் அமர்ந்து சஞ்சரிக்கின்றன. சமபலம் வாய்ந்த 2 கிரக நிலைகளுமே ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பு நிஜ வாழ்க்கையில் பல்வேறு வகையான எதிர்பாராத அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே ராகு மற்றும் கேதுவினுடைய அமைப்பில் எந்த விதமான ஒரு மாறுதலும் இல்லைங்க. முன்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் இந்த ஒரு தமிழ் வருடம் முடிந்ததற்கு பிறகு ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் நுழையிருக்கின்றனர். இருந்தாலும் இந்த வருடம் முழுவதுமே வலுவாக சமகிரக நிலைகளினுடைய வீட்டில் சஞ்சரிப்பதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி நன்மை தீமை கலந்து சமபலம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலும் கூட கேது சிம்ம ராசியில் நுழைவதை விட கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் நல்லதொரு மாறுதல் நிச்சயமாக கிடைப்பதற்கான ஒரு யோகமும் எதிர்மறையான எண்ணங்கள், கற்பனையான பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கான ஒரு யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்
தமிழ் வருடம் பிறக்கும்போது மிக வலுவாக கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கின்றார். தமிழ் வருடம் துவங்கிய 9 நாளில் குருவினுடைய ஆட்சி வீடான மீனராசிக்குள் மாறுகின்றாருங்க. ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து மீனராசிக்கு மாறக்கூடிய குரு பகவான் நட்பு கிரகமான செவ்வாய் பல்வேறு விதமான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஏனென்றால் செவ்வாய் அங்கு வலுவாக 45 நாட்கள் சஞ்சரிப்பார். அதற்கு பிறகு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம் என பல்வேறு இடங்களில் இந்த தமிழ் வருடம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. அவரினுடைய சஞ்சார அமைப்பை பார்க்கும்போது விருச்சகம், தனுசு மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை தவிர மற்ற அனைத்து இடங்களிலுமே இந்த தமிழ் வருடம் முழுவதும் சஞ்சரிக்கப் போகின்றார். அதிலும் குறிப்பாக உச்சமில்லாத ஒரு தமிழ் வருடமாக பார்க்கப்படுகின்றது. மங்களகாரகனுடைய உச்சம் இல்லாத இந்த ஒரு தருணத்தில் ஆட்சி பலம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டுங்க. எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடை இல்லாமல் நடைபெறும். விவசாயம் உள்ளிட்ட அனைத்து விதமான பணிகளையுமே கடன் வாங்காமல் மேற்கொள்வதற்கான ஒரு யோகத்தை நிச்சயமாக மங்களகாரகன் ஏற்படுத்தி கொடுக்கின்றாருங்க. மங்களகாரகனுடைய அமைப்பு மற்ற கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய தோஷங்களை விலக்கி மங்களகரமான சுப நிகழ்வுகள் மங்கள ஓசை இல்லத்தில் கேட்பதற்கான ஒரு வாய்ப்பையும் வழியையும் மிக அபரிவிதமாக உருவாக்கி கொடுப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. இப்படி நவகிரகங்களிலே மிக முக்கியமான 5 கிரக நிலைகளுடைய அமைப்பு இருக்க சந்திரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களிலும் 12 முறைக்கு மேலாக வலுவாக சஞ்சரிக்கப் போகின்றாருங்க. எனவே சந்திரனுடைய அமைப்பு இன்பம் துன்பம் கலந்த ஒரு ஆண்டாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சில நேரங்களில் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் எதிர்பாராத சிரமத்தையும் சந்திப்பதற்கான ஒரு சூழல் உண்டு என்பதை சந்திரன் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய தருணத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கின்றாருங்க. தமிழ் புத்தாண்டு பிறந்த 12 நாட்களுக்கு பிறகு உச்சம் பெற்று நிவர்த்தி அடைகின்றாருங்க. அது மட்டுமல்லாது 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வருடம் முடியும் தருவாயிலும் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிப்பாருங்க. எனவே சுக்கிரனுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இந்த வருடம் முழுவதுமே நல்லதொரு பலன்களையும் சாதகமான முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்க போகின்றாருங்க. ஏனென்றால் சுக்கிரனுடைய ஆட்சி வீட்டில் குரு இருப்பது உள்ளிட்ட பல அற்புதமான கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் சுக்கிரனுடைய பல நன்மைகள் என்பது நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகின்றது. புதன் இந்த தமிழ் புத்தாண்டு தொடங்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல வக்ரகதியில் மீனராசியில் சஞ்சரிக்கின்றாருங்க. தமிழ் புத்தாண்டு துவங்கிய 3 தினங்களில் வக்ர நிவர்த்தி பெற்று சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகின்றாருங்க. அது மட்டுமல்லாது புதன் இந்த வருடத்தில் 12 இடங்களிலுமே மாறி மாறி சஞ்சரிக்க போகின்றார். உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய புதனுடைய அமைப்பு புத ஆதித்ய புத சுக்கிர யோகம் பலவற்றை நிறைந்து கொடுப்பதால பல பணிகளை தடையில்லாமல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பாக முடித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. சூரியனை பொறுத்த வரைக்கும் வருடத்தோட துவக்கத்தில் உச்சம் பெற்றும் மற்ற 5 மாதங்கள் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிப்பாருங்க. இந்த வருடத்தில் சூரியன் 12 இடங்களிலும் மாறி மாறி சஞ்சரிப்பாருங்க. சூரியனுடைய மாறுதல் என்பது வாழ்வில் இன்ப துன்பம் கலந்த ஒரு நிகழ்வு உண்டு என்பதை யதார்த்தமாக உறுதிப்படுத்துகின்றது. எனவேதான் சூரியன் கையாளக்கூடிய இந்த ஒரு தமிழ் புத்தாண்டு பல்வேறு வகையில் நல்லதொரு மாற்றத்தையும் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிரடியான பல அரசியல் ரீதியான மாற்றங்கள் உட்பட பலவற்றை நிறைந்து பெறுவதற்கான ஒரு அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்றன. இப்படி நவகிரகங்களுடைய அமைப்பும் இந்த தமிழ் வருடத்தில் இருக்க துலாம் ராசிக்காரர்களுக்கு முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் தமிழ் வருடத்தோட துவக்கத்தில் சஞ்சரித்தாலும் 18ஆம் தேதிக்கு பிறகு அஷ்டமத்திற்கு மாறுகின்றாருங்க. அவர் அஷ்டமத்திற்கு மாறினாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படாதுங்க. இருப்பினும் அத்தனை பணிகளிலும் சற்று கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது என்பதை அஷ்டம குரு உறுதிப்படுத்துகின்றாருங்க. ஆனால் அதே வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்க கூடிய சனி குடும்ப ரீதியாக எழக்கூடிய பல்வேறு விதமான சங்கடங்களை விலக்கி நல்லதொரு மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வாழ்வில் பெற்றுத்தரக்கூடிய வலுவான ஒரு அமைப்பில் வீற்றிருக்கின்றார். எனவே நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடுமாற்றங்கள் சிரமங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உண்டுங்க. எதிர்பாராத வகையில் தனவரவு அதிகரிப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொடுக்கின்றாருங்க. குரு அஷ்டமத்திற்கு சென்றாலும் திருமணம் புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் எந்த விதமான ஒரு தடையும் நிச்சயமாக ஏற்படாது.
எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சிறப்பான சுப நிகழ்வுகள் நடைபெறும். பொறுமையாக நடைபெற்றாலும் கூட அவை நேர்த்தியாக நடைபெறுவதற்கான ஒரு யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும், உத்தியோக ரீதியான உங்களது அதீத விசுவாசமே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான சலுகைகளை பெற்றுத்தரக்கூடிய வகையிலும் அமைந்துள்ளது. அது மட்டுமல்லாது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய இடமாறுதல் உட்பட பல நன்மைகள் நிறைந்து கிடைக்குங்க. ராகு 6ல் இருப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அமைவதற்கான ஒரு யோகம் மிக வலுவாக கிடைக்கின்றது. கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டுங்க. தொழில்துறை வியாபாரத்துறையில் கடமையும் நேர்மையுமாக செயல்படக்கூடிய உங்களுக்கு, கடின உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யும் தொழிலே தெய்வம் என்று செயல்படுவதால் பல நல்லதொரு முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அற்புதமாக கிடைக்குங்க. உங்களது திட்டங்களை சிறப்பான முறையில் செயல்படுத்துவதற்கான ஒரு யோகத்தை நிறைந்து கொடுக்கின்றன பல கிரக நிலைகள். எனவே கலைத்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல அதிரடியான நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டுங்க. மேலும் இது ஒரு தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளை கலைத்துறை முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய பல தோஷங்கள் விலகுகின்றன என்பதை ராசியினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகின்றாருங்க. இந்த ஒரு வருடத்தோட துவக்கத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய அவர் பிற்பகுதியில் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரித்தாலும் கூட நல்லதொரு முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் துலாம் ராசிக்காரர்களுக்கு தேடி கொடுக்கின்றார். எனவே உங்களுடைய திறமைக்கு நிச்சயமாக அங்கீகாரம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மாறுதல் என்பது நிச்சயமாக உண்டுங்க. மிகச்சிறந்த ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் இது ஒரு தருணத்தில் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கின்றது. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையினுடைய அதிபதியான செவ்வாயினுடைய அமைப்பு பெரும்பாலும் சாதகமாக இருக்கின்றது. இந்த வருடம் முழுவதுமே அதீத நன்மையை அள்ளி கொடுக்க போகின்றாருங்க. எனவே திட்டமிட்டபடி பல பணிகளை மிக சிறப்பான முறையில் கையாளுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. முன்கூட்டியே அனைத்தையுமே கணித்து அதற்கேற்றவாறு உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதால் அதீத லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டுங்க. மாணவர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் வித்யாக்காரராக இருக்கக்கூடிய புதன் இந்த வருடம் துவங்கிய 3 நாட்களில் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்கப் போகின்றார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட கல்வியில் நல்லதொரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான ஒரு யோகம் உண்டு. பெண்மணிகளுடைய நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் பெரும்பாலும் சாதகமாக இருக்கின்றார். குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் பல சிரமங்கள் விலகி வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான ஒரு யோகம் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு கிட்டும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றாருங்க. பல தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கின்றது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் வேண்டுமென்று அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம்